ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, தேவன் நம்மை ஏன் உண்டாக்கினார், எந்த நோக்கத்திற்காக உண்டாக்கினார், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? The reason why God made us, why God created us. இன்றைய மனிதர்கள் தேவன் படைத்த அந்த படைப்பின் நோக்கத்தை மறந்து விடுகிறார்கள். ஏதோ வந்து பிறந்து விட்டோம், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை அன்பானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகில் உண்டாக்கினதற்கு பல கோடி காரணங்கள் உண்டு. அதுல ஒரு 8 காரணங்களை கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். என்னோட வேதம் இருக்குமானால் என்னோடு சேர்ந்து 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். இந்த முதல் குறிப்பு என்னவென்றால், அவர் நம்ம உண்டாக்கின நோக்கம் என்னவென்றால், அவரே ஆண்டவர், அவரே தேவன். அந்த வார்த்தை நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சல்களின் ஆடுகளமா இருக்கிறோம். இன்றைக்கு தேவன் மனிதன் உண்டாக்கிய நோக்கமே அவருடைய ஜனமாய், அவருடைய பிள்ளையாய், அவருடைய மகனாய், அவருடைய மகளாய் இருப்பதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தை சொல்கிறது, the reason why God made us, அவரே நம்மை உண்டாக்கினார். இன்றைக்கு மக்கள் அப்படி நினைக்கிறார்கள், பரிணாம கொள்கை, மனிதன் குறைந்திருந்து உண்டானவன். இல்லை என்பார்களே, 100ஆம் சங்கீதம் 3ஆம் சொல்கிறது, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற எல்லாமே அவரால் கொடுக்கப்பட்டது. இந்த வாழ்வு, இந்த வசதி, இந்த மேன்மை, இந்த உயர்வு, இந்த சம்பத்து எல்லாமே அவரால். இந்த வார்த்தையை திரையில் பாருங்கள், நாம் அல்ல, அவரே. அப்படியானால் இந்த வாழ்வுக்கும் வசதிக்கும் மேன்மைக்கும் காரண கர்த்தர் ஆண்டவர் தான். இன்றைக்கு மனிதனாக்கிறான், நான் எனது கை திறமை இல்லை. அந்த ஐஸ்வரன் சொன்னது போல, நான் கட்டினேன், நான் விளையச் செய்தேன், நான் உண்டாக்கினேன். ஆண்டவர் சொன்னார், மதியடனே. அந்த வார்த்தை சொல்கிறது, நாம் அல்ல, அவரே. அடுத்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு தெரியுமா? தேவன் நம்ம உண்டாக்கின நோக்கம் 4ஆம் வசனத்துல அவரை துதிக்க, அவரை புகழ, அவருடைய ஆலயத்துல பிரவேசிக்க. என் அன்பு தேவ பிள்ளையே, the reason why God made you and me, தேவன் உங்களையும் என்னை படைத்த நோக்கம், கர்த்தரே தேவன். உலகத்துல அநேகர் பலமான காரியங்கள் தெய்வம் என்று சொல்கிறார். சிலருக்கு பணம் தெய்வம், சிலருக்கு அந்த வேலை தெய்வம், ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வம். ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தரே தேவன். அதற்காகவே நம்ம ஒரு அறிக்கை செய்ய, ஆராதிக்க, துதிக்க, அது மட்டுமல்ல அவருடைய நன்மைகளை அனுபவிக்க அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மேய்ச்சலின் ஆடுகள், அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வாசல்களில் அவரை துதிக்க, அவரை புகழ, அவருடைய நாமத்தை உயர்த்த. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, தேவன் உண்டாக்கின நோக்கம் உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறி இருக்கிறதா? நாம் அல்ல, அவரையே நம்ம உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கினதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவன் காரணம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. இந்த ஊடகத்துல 1000 செய்திகள் வெளிவருகிறது, லட்சக்கணக்கான செய்திகள் வெளிவருகிறது. இந்த நாள் இதை நீங்க கேட்கிறேன்னு சொன்னால் அது அவராலே. தேவன் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், நான் உங்களோடு பேசுகிறேன், இது எனக்கு தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. அன்பானவர்களே, இந்த வாய்ப்பு நான் பிறப்பால் உண்டானதல்ல, ஆண்டவரால் எனக்கு உண்டானது. என் பெற்றோர் கொடுத்த வாய்ப்பு அல்ல. அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள, அநேகருக்கு அறிவிக்க. இன்னைக்கு அறிந்திருக்கிறீர்கள், அநேகருக்கு அறிவிக்கிறீர்களா? ஒரு சிறிய கேள்வி, the reason why God has chosen us. இரண்டாவதாக, தேவன் ஏன் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நீங்கள் அவராலே. அந்த வார்த்தை சொல்கிறேன், the reason, நீங்கள் அவராலே கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் வாழும்படியாய். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், அவராலே. உங்களை உண்டாக்கினது அவர்,
உங்களை உருவாக்கினது அவர், வாழ்வு தந்தது அவர், மேன்மை தந்தது அவர், வசதி தந்தது அவர், எல்லாமே அவர் தந்தது. அவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் அவராலே. அடுத்த வார்த்தை கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய், அதாவது அவருடைய ஆளுகைக்கு கீழே, அதிகாரத்திற்கு கீழே, அவருடைய 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 அரசாட்சி கீழே. அந்த வார்த்தை அவராலே கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள். அது என்னவென்றால் என் அறிவு அல்ல, என் சுயம் அல்ல, என்னுடைய மேன்மை அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, உட்பட்டு இருக்கிறேன். ஆங்கிலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை ஐ ஆம் கண்ட்ரோல்டு பை ஹிம். அவராலே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, முதலாவது தேவன் உங்களை உண்டாக்கினார் அவரை ஆராதிக்க. இரண்டாவது கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள். நினைக்கிறேன் உங்கள் அறிவு, உங்கள் திறமை, உங்களுடைய முயற்சி, உங்கள் சாமர்த்தியம் அத்தனைக்கும் அவராலே, அவருக்குள் அவராலே. அந்த வார்த்தை திரையில் பாருங்கள். அவராலே நீங்கள் உட்பட்டிருக்கிறீர்கள். ஒரு சின்ன கேள்வி, அவர் உங்களை ஆளுகிறாரா, இல்லை நீங்கள் அவரை ஆளுகிறீர்களா? வார்த்தை உங்களை ஆளுகிறதா, இல்லை நீங்கள் வார்த்தை ஆளுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை ஆளுகிறாரா, இல்லை நீங்கள் அவரை ஆளுகிறீர்களா? இன்றைக்கு அநேக நேரங்களில அன்றைக்கு சாமுவேல் சொன்னான், சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன். இன்றைக்கு அநேக சொல்கிற வார்த்தை நான் சொல்லுகிறேன் நீர் கேளும் ஆண்டவரே. இல்லை என்பார்களே, நீங்கள் அவராலே இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அந்த அவரால் உட்படும் போது தேவன் சொல்லுகிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறார், ஞானம் தருகிறார், நீதி தருகிறார், பரிசுத்தம் தருகிறார், மீட்பு தருகிறார். கிறிஸ்துவுக்கு உட்பட்டவளாயிருந்து சொல்றேன் இல்லையா, நீங்க எனக்கு உடன்பாடு இல்லை, என் வார்த்தை உனக்கு உடன்பாடு இல்லை, நீங்க எனக்கு உட்பட்டு வரல, சரிப்பட்டு வரல. தேவன் சொல்லுகிறார், அவருக்கு நீ சரிப்பட்டு வரும்போது, அவருக்கு ஏற்றவனாய் நீ மாறும் போது, தேவன் சொல்லுகிறார் ஞானத்தை வைத்திருக்கிறார், நீதியை வைத்திருக்கிறார், பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார், மீட்பை வைத்திருக்கிறார். தேவன் உண்டாக்கினது அவரை அறிந்து கொள்ள, அவரை கர்த்தர் என்று சொல்ல, அவரை ஆராதிக்க, அவருடைய வாசல்களிலே பிரவேசிக்க. அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை, அதற்காகத்தான் இந்த மேன்மை, அதற்காகத்தான் இந்த அறிவு, அதற்காகத்தான் இந்த வேலைகள். இரண்டாவது, அவருக்கு உட்பட்டவர்களாய், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய ஆலோசனைக்கு உடன்படுகிறவர்களாய், அவருடைய சித்தத்து உடன்பட்டவர்களாய் இருக்கத்தான் கர்த்தர் உங்களை உண்டாக்கினார். இரண்டாவது, 1 கொரிந்தியர் 1:5, கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்காக. எத்தனை பெரிய வார்த்தை! நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். That is a reason why God made you. நான் படிக்கிறேன், கேளுங்கள். உபதேசத்திலும், அறிவிலும், மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். That is a reason why God has made you. இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, ஆண்டவர் ஏன் நம்மை உண்டாக்கினார். அதே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:21, நீங்கள் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையே அவருடைய நீதியாய் மாற்றுகிறாராம். ரொம்ப அருமையான வார்த்தை. நீங்கள் நானும் தேவ நீதிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. பாவம், அசுத்தம், அந்தகாரம் இவைகளுக்கு கீழ்பட்டிருந்தோம். நான் திருமறை சொல்லுகிறது, நீங்கள் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி. The reason why God has made you. சொல்ல விரும்புகிறேன் இந்த வார்த்தை, அதாவது made the righteousness of God. உங்களையே நீதி உள்ளவனாய் மாற்றுகிறார். இந்த வார்த்தையை பாருங்கள், தேவனுடைய நீதியாகும்படி. அப்படியானால் உங்கள் பேச்சு, உங்கள் நடை, உங்கள் உடை, உங்கள் சிந்தனை, உங்கள் செயல்கள் அத்தனையும் தேவநீதி வெளிப்பட வேண்டும். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் வாழ்க்கையில தேவநீதி வெளிப்பட்டிருக்கிறதா? தேவநீதிக்கு நீங்கள் சொந்தக்காரராய் மாறி இருக்கிறீர்களா? நாளில தேவன் சொல்கிறார், தேவநீதி உங்களில் வெளிப்பட வேண்டும். ஒருவேளை உலகத்தில் நீங்கள் பழகும் போது, உலக உறவுகளிலே, உலகத்தின் காரியங்களிலே தேவன் சொல்கிறார், என் நீதியை உன் மூலமாய் வெளிப்படுத்துவேன். ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, உம்முடைய நீதியை உலகம் பார்க்கவில்லை, ஆனா என் வாழ்க்கையில உடைய நீதியை காண வேண்டும்.
இன்றைக்கு நீதியா வாழ்கிற மக்கள் மிக குறைவு. நீதி இல்லையே, நியாயாசனத்திலேயே நீதி இல்லை. உலகத்தில் எங்கும் நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த தேவன் சொல்கிறார், உன்னை நீதிமானாய் மாற்றும்படி. அந்த வார்த்தை தேவ நீதிக்கு சொந்தக்காரனாய் உன்னை மாற்றும்படியாக. மூன்றாவது குறிப்பு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை எபேசியர் 1:6 இப்படி சொல்லுகிறது, அவர்கள் உங்களை என்னையும் சுவீகார புத்தராக்கும்படிக்கு அவர் முன்னமே அவர் குறித்திருக்கிறார். மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும், அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது 5ஆம் வசனத்துல கூட, 5:6 5ஆம் வசனம் படிக்கிற கேளுங்கள். அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். தமிழ்ல தெரிந்து கொண்டார், ஆங்கிலத்துல he made us. எதற்காக தெரியுமா? அவருக்கு புகழ்ச்சியாக, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களையும் என்னையும் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. அது இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். தமிழ் பைபிள்ல தெரிந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார், உங்களை முன்குறித்தார். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு உங்களை சொந்தக்காரராய் மாற்ற. மூன்றாவதாக, தேவன் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கிய நோக்கம். முதலாவது சொன்னேன், அன்பானவர்களே, அவரை அறிவிக்க, தேவன் என்று அறிவிக்க. இரண்டாவது, அவருடைய ஆலயத்திலே பிரவேசிக்க. மூன்றாவது, அவருடைய நீதியாய் மாற. நான்காவது, அவருடைய கிருபையின் புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர்களாய் இருக்க. அடுத்த குறிப்பு, தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தூரமாய் இருந்தீர்கள், உங்களை இப்பொழுது சமீபமாய் மாற்றிவிட்டார். அவருடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், அவரோடு கூட இருக்க. அந்த வார்த்தையை படிக்க, தூரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது சமீபமாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களையும் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் அவருக்கு சமீபமாய் இருக்க, அதாவது பக்கத்தில் இருக்க, நெருக்கமாய் இருக்க. உன்னுடைய உறவை விரும்புகிறார், உன்னுடைய ஐக்கியத்தை விரும்புகிறார், உன் தொடர்பை விரும்புகிறார், உன் நீதியை விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, யோசித்து பாருங்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற தேசத்துல God wants you to be very near. ஆங்கிலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை to be near. அவருக்கு நெருக்கமாய் இருக்க. இத்தனை பெரிய மேன்மை. அதற்கென்றே ஒன்றாக்கினார், அவரோடு நெருக்கமாய் வாழ. தமிழ்ல வாசிக்கிறோம், அவருக்கு சமீபமாய் வாழ. என்பது பிள்ளையே, are you near to God or far away from God? தேவனுடைய சித்தத்திற்கு, தேவ நோக்கத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு நீ சமீபமா இருக்கிறாயா, இல்லையே தூரமா இருக்கிறாயா? உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். Are you near to God or you far away from God? அடுத்த குறிப்பு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் ஏன் தெரிந்து கொண்டார்? நீங்கள் உங்கள் மூலமாக தேசம் சந்திக்கப்பட, தேசம் அறிந்து கொள்ள. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கவனியுங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு. பெரிய வார்த்தை. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நீங்கள் பங்கடைவும். இரண்டாவது, நீங்கள் தகுதி அடைவும். கவனிங்க, இந்த உலகத்துல நம்ம எதிலையோ பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நீ பங்கு பெற வேண்டும். அருமையான வார்த்தை. 12ஆம் வசனம், பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் எனக்கு ஒரு பங்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள், மோசே, தானியேல், தீர்க்கதரிசிகள், அவருடைய சுதந்திரத்தில் எனக்கு பங்கு கொடுக்கிறாராம். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்கள். ஒன்றுமே செய்யவில்லை. அவருடைய அர்ப்பணம், அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய அந்த தைரியம். வேதம் சொல்கிறது, அவருடைய சுதந்திரத்திலே எனக்கு பங்கும் தருகிறாராம். அதை பெற்றுக் கொள்வதற்கு என தகுதியாக்குகிறாராம். That is the reason why God has made you.
ஆங்கிலத்துல அழகாய் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டு டு மீட் them, அவளை சந்திக்க. இன்னைக்கு பாருங்கள், ஒரு சில ஊழியர் சந்திப்பதற்கு எவ்வளவு கடினம், அவளை சந்திப்பது மிக பெரிய கடினம். அதற்கு 1008 அவளுடைய உதவியாளர்கள், துணையாளர்கள், நிறைய போன் கூட அட்டன் பண்ணாத ஊழியர் இருக்கிறார்கள். அது அவருடைய பிஸி ஷெட்யூல், பரவாயில்ல. ஆனா இவர் சொல்லுகிறார், அவருடைய பசுத்தவனுடைய சுதந்திரத்துல நமக்கு பங்கு கொடுக்கிறாராம். எத்தனை பெரிய மேன்! அன்பானதே பிள்ளைகளே, டு மீட் த ஹெவன்லி ஃபாதர், பரலோகத்திருக்கிற பசுத்தவான், ஹெவன்லி சயின்ஸ், பரலோகத்திருக்கிற பசுத்தவான்களோடு கூட உங்களுக்கும் எனக்கும் அந்த அந்த is making the meeting points, அவளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை, பசுத்தவான்களை நம் தேசத்திலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான மிகப்பெரிய தேவ மனிதர்கள், உலகெங்கும் பயன்படுத்தப்பட்ட அற்புதமான தேவ மனிதர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய சுதந்திரத்துல நமக்கு ஒரு பங்கு. இரண்டாவது, அவர்களை சந்திக்கிற ஒரு தகுதி. ஒரு இந்திய நாட்டின் பிரதமரை சந்திக்க வேண்டுமானால், ஒரு குடியரசுத் தலைவர் சந்திக்க வேண்டுமானால், அதற்கு எல்லாரும் சந்திக்க முடியாது. 1008 புரோட்டோகால் அப்பாயின்மெண்ட் நாம் பார்க்கிறோமே. அவர் திரும்பி வந்தார், சந்திக்க முடியவில்லை, திரும்பி வந்தார். ஆனால் நம்மை சந்திக்க வைக்கிறார், நம்மை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறார். அடுத்த குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்மை தகுதி உள்ள அவருடைய ஊழியக்காரராய் மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி. ஆங்கிலத்தில் to made us the minister of God, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி. அந்த வார்த்தை சொல்கிறது, தகுதியாக்கினார், அப்படியே நம்மை ஆக்கினார். அந்த வார்த்தை அவருடைய ஊழியக்காரராய் இருக்கும்படி. நீங்கள் நானும் தகுதியானவர்களா தெரியாது, ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்துகிறார். எப்படியா? அவருடைய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய். A covenant, தகுதியின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய படிப்பின் அடிப்படையில் அல்ல, அவருடைய கிருபையின் அடிப்படையில. அந்த வாசலுகிறது made us able minister, தமிழ்ல அந்த தகுதியுள்ள ஊழியர்களாய் மாற்றும்படி. தமிழ் பின்னால வந்திருக்கிறது தகுதியான ஊழியர்களாய் மாற்றும்படி. அப்படியானால் தகுதியற்ற ஊழியருக்குத்தான் செய்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தகுதியான ஊழியனாய் உன்னையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். That's a reason why God has made. இன்னைக்கு அநேகர் படைத்தவரை மறந்து போகிறார்கள், படைப்பின் நோக்கத்தை மறந்து போகிறார்கள். எதுவுமே அல்ல, நான் என்னுடைய என் கணவன், என் மனைவி, என் குடும்பம் இல்லை என்பார்களே. அந்த வார்த்தை சொல்லுகிறது, தகுதி உள்ள ஊழியர்களாய் மாறும்படி. எனக்கு தகுதி இருக்கிறதா என்று தெரியவில்லை, ஆனால் தேவன் அதற்காக இதை உண்டாக்கினார். தகுதி உள்ள ஊழியனாய் உங்களையும் என்னையும் தகுதி உள்ள ஊழியக்காரர்களை கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பெரிய மேன்மை! அந்த வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, மேக் us king and priest, உங்களையும் என்னையும் ராஜாக்களாய் ஆசாரியராய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். படிக்கிறேன், கேளுங்கள். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து இரத்தத்தினாலே பாவங்களற என்னை கழுவி, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு. That is the reason he made me. என்னை யாராய் மாற்றியிருக்கிறார்? அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளுமாய். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். கழுவி அன்பு கூறவில்லை, அன்பு கூர்ந்து கழுவினார். என்னுடைய பாவங்களற, இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களற என்னை கழுவினார். அது மட்டுமல்ல, அவருக்கு முன்பாக என்னை ராஜாக்களும் ஆசாரியருமாய். ஆங்கிலத்தில் made us king and priest. அன்பானவர்களே, இன்னைக்கு நாம எல்லாம் ஊழியா இருக்கிறோம். ஆனா அந்த நாட்கள் அப்படி இல்லை. அவன் குடும்பத்துல, லேவியன் கோத்திரத்துல ஏராளமான அந்த அங்கே விதிமுறைகள், பாரம்பரியங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு தேவன் உங்களை என்னையும்
ஆசாரியர்களாய், ஆன்மீகத்திலும் உலக பிரகாரமான காரியங்களும் ராஜாக்களும் அதிகாரம் உள்ளவர்களாய், ஆசாரியர்களும் அவர் கொண்டு நிற்க, பரிந்து பேச, ஜனங்களுக்காய் மன்றாட உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். The reason he made us to be a king and priest. அடுத்த குறிப்பு, அன்பானவர்களே, 119 சங்கீதம் 73 உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கினது, என்னை உருவாக்கிற்று. ஏனென்றால் உம்முடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொள்ளவும், அது மட்டுமல்ல உணர்வுள்ளவனாய் நான் மாறும்படியாகவும். அருமையான வார்த்தை. அந்த வார்த்தை சொல்கிறது, திருமுறை படிக்கிறேன், உம்முடைய கரங்கள் என்னை உருவாக்கிற்று. Your hands have made me. அவருடைய கரம் உங்களை உருவாக்கிற்று. அன்புடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ இருப்பதும் நான் இருப்பதும் அவருடைய கரங்கள் நம்மை உருவாக்கிற்று. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை சொல்கிறது, அவருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள. இரண்டாவது, உணர்வுள்ளவனாய் வாழ. இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற ஆசை மிக ஒரு சிலருக்குத்தான் இருக்கிறது. கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். அன்பானவர்களே, நீங்க கற்றுக்கொள்ள ஆயத்தமானால் அவர் கற்றுக் கொடுக்க ஆயத்தம். அந்த வார்த்தை சொல்கிறது, என்னை கற்றுக்கொள்ள, என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். The reason why God made us to learn more, to receive more. இன்னும் கற்றுக்கொள்ள, இன்னும் கீழ்ப்படிய. அந்த வார்த்தை என்னை உணர்வுள்ளவனாய் என்னை மாற்றும். அன்பு தேவ பிள்ளைகளே, the reason why God has made us to learn more. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 95:6 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, worship before the Lord. தமிழை திரும்ப சொல்லுகிறேன், நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கும், நான் சொன்ன எல்லா வசனங்களிலும் நம்மை உண்டாக்கின நோக்கம், உண்டாக்கின அந்த குறிக்கோள், முதல்ல சொல்ல, உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு. இன்னைக்கு எந்த சபைகளில் முழங்கால் படியிடுவதில்லை, பணிந்து கொள்வதும் இல்லை. எவ்ரிதிங் சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங். உண்மையான இன்றைக்கு பாரம்பரிய சபைகளில் முழங்கால் படியிடுகிறார்கள், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு. அது மேற்கத்திய கலாச்சாரம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பாரம்பரிய கத்தோலிக்க சபைகள்ல கூட முழங்கால் படியிட்டு, பாரம்பரிய சபைகள்ல கூட முழங்கால் படியிட்டு, ஆவிக்குரிய சபையில முழங்கால் படியிட்டாங்கன்னு தெரியாது. மறக்கப்பட்ட ஒரு சத்தியம். The reason why God has made us. திரும்ப சொல்லுகிறேன், அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட. திரும்ப அவரே நம்ம உண்டாக்கினார், அவருடைய மேய்ச்சலை பெற்றுக்கொள்ள. இரண்டாவது, அவருடைய நீதியாய் மாறும்படியாக. அடுத்த குறிப்பு, அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மை ஏற்றுக்கொண்டார், அதுக்காக நம்மை தெரிந்து கொண்டார். நான்காவது, அவருக்கு மிக சமயமா இருக்கும்படியாக, தூரமா இருந்த நம்மை அவருக்கு பக்கத்துல, டு மேக் அஸ் நியர். அதோட விருப்பம் தூதர்களை பக்கத்துல வைக்கல, உங்களை என்னையும் பக்கத்துல வச்சிருக்க விரும்புகிறார். எனவேதான் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல அவனும் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்துல வீற்றிருப்பான். He wants to more near. உறவை விரும்புகிறார், உன் நெருக்கத்தை விரும்புகிறார், உன்னோடு கூட அதிகமாக நேரம் செலவு பண்ண விரும்புகிறார். The reason he made us. அதுதான் உண்டாக்கினார். இரண்டாவது, தகுதியுள்ள ஊழியர்களாய் இருக்கும்படியாக. 2 கொரிந்தியர் 3:6 தகுதியான ஊழியர்களாய். வெளிப்படுத்தல் 1:6 ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய். 119 சங்கீதம் 73 நாம் அவருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்டோம், அவருடைய மேன்மைக்கு புகழ்ச்சிக்கு. கடைசியான சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 95:6 அவர் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் 11 அவருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கும்படியாய். இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் இல்லை, நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை. அந்த தேவன் சொல்கிறார், என்னுடைய இளைப்பாறுதலை உன்னை பிரவேசிக்கும்படியாகவே உன்னை தெரிந்து கொண்டேன். The reason why God made us. நம்மை உண்டாக்கிய நோக்கம். கதறி கண்ணீர் விட்டு
துக்கப்பட்டு வேதனைப்படல்ல, அவருடைய ஆடுகளாய், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய், சொந்த ஜனங்களாய், ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், அவருக்கு புகழ்ச்சியாக, மகிமைக்கு புகழ்ச்சியாக அவரோடு எப்பொழுதும் இருக்க அந்த தேவனுடைய விருப்பம் நோக்கத்தை நிறைவேற்றுவோமா? நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தையை சொல்ல, அவரை துதிக்க, புகழ, அவருடைய பிரகாரங்களிலே நிற்க, வாசலை பிரவேசிக்க, நம்முடைய பிள்ளையே மறந்து வாழாதே, மறுதலித்து வாழாதே. The reason why God has made us, உண்டாக்கிய நோக்கம் பெரியது. இல்லை என்றால் நாம் வேறுவமா இருந்திருப்போம், ஒரு அக்னியா இருந்திருப்போம். ஆண்டு உங்களை என்னையும் அவருடைய சாயலில் அவரை போல மாற்றியிருக்கிறார். எனவே அவருக்கு புகழ்ச்சியா இருப்போம், அவருக்கு சாட்சியா இருப்போம், அவரையே புகழ்வோம். தேவன் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். நீங்கள் உண்டாக்கிய நோக்கம் மேன்மையானது, மகிமையானது. நீ தூதர்களை கூட பக்கத்துல வச்சுக்கல, ஆனா எங்களை கூட பக்கத்துல வைக்க விரும்புகிறேன். டு மேக் us know so near, சமீபமாய், ராஜாக்களும் ஆசாரியருமாய், மக்கு புகழ்ச்சியாய், ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரே தேவனுடைய ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களை திறந்து கொண்டீரே. அதற்கு எங்களை உருவாக்கினீரே. ஒரு உருவாக்கிய நோக்கம் என்னிலே, என் மூலமாய் அநேகருக்கு வெளிப்படட்டும். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், சாகிறோம் என்றல்ல. வாழ்க்கையின் நோக்கம் என்னில், என் மூலமாய் இந்த பரந்த இந்தியாவிலே, உலகெங்கும் அன்றுவர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என் மூலமாய் நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். உன் நாமத்துக்கு மகிமையாய் புகழ்ச்சியாய் வாழ உண்மையே தேவன் என்று ஜனங்களுக்கு சொல்ல என்னை தெரிந்து கொண்டீர். ஊழியக்காரராக எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர். அதற்கென்றே என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவனே. டு மேக் us a real servant of God. தகுதியுள்ள உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் என்னை தெரிந்து கொண்டீர், தகுதிப்படுத்திருக்கிறீர். அந்த அன்புக்காக நன்றி. உண்டாக்கிய நோக்கம் எங்கள் நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, உண்டாக்கிய நோக்கம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஒருடைய வாழ்க்கையிலையும் அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஐயா. பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், சாகுறேன் அல்ல, அவனுடைய நோக்கம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கென்று எங்களை உடைத்து உருவாக்கும், மக்கேற்ற பாத்திரமாய் மாற்றும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உண்டாக்கின நோக்கம் பெரிது, உண்டாக்கினவர் பெரியவர். அவருக்கு புகழ்ச்சியாய், மகிமைக்கு புகழ்ச்சியாய், அவருடைய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்க, ராஜாக்களும் ஆசாரியமா இருக்க உங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற அர்ப்பணியுங்கள், கீழ்ப்படியுங்கள். உங்களை கொண்டு மகத்தான காரியங்களை தேவன் தேசத்திலே செய்வார். ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-418-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.